இப்ப நம்ம ஒரு தமிழ் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்க பிளாக்மெயில் படத்தினோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு மாறன் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணிருக்க ஜிவி பிரகாஷ், தேஜு அஸ்வினி அவர்கள் அண்ட் ஸ்ரீகாந்த். அப்புறம் பிந்துமாதேவி அவர்கள் பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்றத டீடைலான ரிவ்யூ இப்ப நம்ம பார்க்க போறோம். ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றியா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போலாம். பிளாக்மெயில் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீகாந்த் மற்றும் பிந்துமாதேவி இவங்க 2 பேரும் தம்பதியர்கள். இவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. இவங்க 2 பேரும் ஊட்டியை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு கார் குறுக்க வருது. குறுக்க வந்த கார் கூட வம்பிழுத்து பேசிட்டு இருக்கிற நேரத்துல அந்த குழந்தைய காணாம போயிடுறாங்க. சோ குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இதுக்கு நடுவுல எப்படி ஜிவி பிரகாஷ் குமார் இந்த கதைக்குள்ள வந்தாருன்ற கதையை நோக்கினா இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சாம்சியஸ் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. முக்கியமா இந்த த்ரில்லர் செக்மெண்ட்டுக்கு உண்டான பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் பாடல்கள் பெருசா அந்த அளவுக்கு இல்ல, ஒரு ஓகே ரகமா பாடல்கள் இருந்தது. போகில் பிஜி முத்தி அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. முக்கியமா நைட் ஷாட்ல எடுக்கப்பட்ட அந்த மினிமல் லைட்ஸ்ல எடுக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் ரொம்பவே டீட்டெயிலிங்கா நல்லா இருந்தது. அண்ட் சில ஷட்டர்ஸ் பேஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும், அதுவும் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படம் 2 ஹவர்ஸ் தான். அந்த 2 ஹவர்ஸ்க்கு என்ன மாதிரியான ரேசி ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்காம சகிப்பு தட்டாம அது பாட்டில் ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்கு. அதுவே இந்த படத்தினுடைய பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ நிறைய படங்கள் 2 ஹவர்ஸ் கிட்ட படம் எடுத்தாவே கூட அதுக்கான ரேசி ஸ்க்ரீன் பிளே இருக்கிறது இல்லை. பட் இந்த படம் ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளே இருக்கு. அதனால எந்த இடத்துலையும் நம்மளுக்கு போர் அடிக்கிறதுன்ற ஃபீல் இல்லை. அண்ட் இதை தாண்டி நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் குமாரா இருக்கட்டும், தேஜு அஸ்வினியா இருக்கட்டும், ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தினுடைய பிந்து மாதவி, அப்புறம் ரமேஷ் திலக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேரக்டர் இந்த படம் ஃபுல்லாக வருது. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு உண்மையாவே சூப்பராகவே நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல நிறைய காஸ்டிங் இருக்கு. அண்ட் இந்த படத்தினுடைய மெயின் பிக்சரே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா ஸ்ரீகாந்த் இன்டர்வெல்ல ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுப்பாரு. அதுல இருந்து இந்த படம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கு. பட் அதுவே ஒரு கட்டத்துல இந்த படத்தினுடைய பேக்லாஷும் ஆயிடுது. அது நான் டிராபேக்ல சொல்ல விரும்புறேன். அண்ட் இந்த படத்தினுடைய மேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேசி ஸ்க்ரீன் பிளே அதை இந்த படத்தில் எந்த அளவுக்கு டெலிவர் பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய இயக்குனர் மாறன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரவுக்கு 1000 கண்கள், அப்புறம் கண்ணை நம்பாத இந்த மாதிரியான த்ரில்லர் செக்மெண்ட் படங்கள் கொடுத்தாரு. ஸோ அதே வரிசையில் தான் நான் இந்த படத்தை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா அந்த படங்களில் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்களோ அதே மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்துல இருக்கு. ஓகே, இந்த படத்தினுடைய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ மச் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே இந்த படத்துக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. ஏன்னா பொண்ணை போகிற இடத்துலலாம் தொலைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல போய் உட்காருதுன்னா அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக தொலைஞ்சிரும்ன்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற நிலைமைக்கு ஒரு கட்டத்தில் ஆயிடுது. ஏன்னா பொண்ணு போது இறங்குது காணாமல் போயிடுது, போது இறங்குது காணாமல் போயிடுது. இவங்க எங்கே கூட்டு போனாலும் காணாமல் போயிடுது. நாமளே அடுத்த சீன் சொல்லுவோம், இப்போ காணாமல் போப்பாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால அந்த டூ மச் ஆஃப் ட்விஸ்டே படத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் உடைய அந்த கிளைமேக்ஸை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் எனக்கு இரவுக்கு 1000 கண்கள் படத்தினுடைய அந்த அஜ்மல் கேரக்டரே இந்த படத்தில் லிங்கா அவர்கள் பண்ணியிருப்பாங்க. லிட்டரலி அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ அந்த டோனை வேற மாதிரியாச்சும் போர்ட்ரேட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. இன்னுமே படத்தில் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை அதாவது ரொம்ப ஓரளவு மினிமலான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தா பரவாயில்ல. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆக வைக்குது. அதே மாதிரி படத்தில் போலீஸ் எங்கன்னு கேட்குற லெவலுக்கும் தோண வைக்குது. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா சில லாஜிக் ஓட்டைகள் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ அந்த லாஜிக் ஓட்டைகளை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாமான்னு தோண வைக்குது. ஏன்னா படம் ஒரு கட்டத்தில் என்ன ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அதே மாதிரி பாடல்களும் இந்த படத்துல தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல ரேசி ஸ்க்ரீன் பிளேக்கு பிரேக் போடுறதே அந்த பாடல்கள் கூட சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாட் பேட் மூவி கூட சொல்லலாம். லைக் ஒரு டீசென்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.